நான் தான் ஒரே லைன்ல சொல்லிட்டேன், எல்லா கட்சியும் எங்களோட தோழமை கட்சிகள் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு ஈவினிங் கூட நாங்க அண்ணன் ஏகே மூர்த்தியோட சன்னோட ரிசப்ஷனுக்கு போறோம். அது வேற, அவங்க எல்லாரும் இன்விடேஷன் கொடுத்தாங்க, நாங்க போறோம். அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடுல மத்திய அரசுல எல்லாருமே தோழமை கட்சிகள். ஆனா நீங்க சொல்ற அந்த கூட்டணி என்ற அந்த தருணம் இன்னும் தேமுதிகவுக்கு நாங்க டைம் எடுத்திருக்கோம். அது மாநாடுக்குள்ள நிச்சயம் நல்ல ஒரு முடிவு வரும். அதனாலதான் நான் சொல்றேன், அந்த டைம்ல உங்களுக்கு நாங்க அறிவிக்கிறோம். தேமுதிக எத்தனை இலக்கத்துல போட்டிருக்காங்க? ஒற்றை இலக்கமா இல்ல இரட்டை இலக்கத்துல போட்டிருமா இல்ல 3 இலக்கங்கள்ல போட்டிருமா? எத்தனை இலக்கத்துல தேமுதிக தொகுதியில போட்டியிடும் நாங்க எதிர்பார்க்கலாம்? ஏன் டார்கெட்டா? இலக்கு எத்தனை தொகுதியில தேமுதிக போட்டியிடும் மேடம்? 234 தான் எங்க டார்கெட். சரிங்களா? எங்க டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க அதை தான் சொல்லுவோம். சரிங்களா? அதனால பொறுத்துருங்க. தோழமை கட்சிகள் சொல்லியாச்சு, இதர கட்சிகள் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கட்டும், திமுக சார்பாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில பேச்சுவார்த்தைங்கிறது தொடங்கி இருக்காங்க. இல்ல, அந்த மாதிரி கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை அபிஷியலா இன்னும் தொடங்கல. எல்லாரும் தோழமை கட்சிகள் தான். அதனால எங்க அம்மாவுடைய மரணத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, பிரதமர்ல இருந்து வாழ்த்து சொன்னதுல இருந்து இன்னைக்கு தமிழக முதல்வர், எதிர்கட்சி தலைவர், அனைத்து பேருமே அதுல வந்தாங்க. அப்ப நம்ம அதை வச்சு கூட்டணின்றது சொல்ல முடியாது. அதனால இன்னும் அந்த கூட்டணி என்ற வார்த்தையை தவிர மீது எல்லாரும் எங்க தோழமை கட்சிகள் தான். தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்லிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட இருந்து அவங்க எதனா பேச்சுவார்த்தைக்கு இல்ல, அவங்க கட்சியில போய் அவங்க பேசினாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். அதை பத்தி எங்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது. அதான் நான் சொல்லிட்டேன்ல, இது வரைக்கும் அபிஷியலா கூட்டணி பத்தி இன்னும் நாங்க பேச்சுவார்த்தை தொடங்கலை. ஆனா எல்லா கட்சியும் எங்களுக்கு நட்பு தான், தோழமை தான். ஆனா உரிய நேரத்தில் உங்களுக்கு நாங்க தெளிவாக பதில் சொல்லுவோம். முடிவெடுக்கக்கூடிய கூட்டணிக்கான தலைமை எந்த அணி உள்ள முடிவெடுக்கிற அதிகாரத்தை அதிமுக பொதுச்செயலாளருக்கு வழங்கியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே ராஜ்யசபா சீட்டு தேமுதிக வழங்கப்படும் சொல்லியிருந்தீங்க, வருஷத்தை குறிப்பிடல அப்படின்னீங்க. ஒரே ஒரு ராஜ்யசபா தாண்டி நாங்க அவங்கள்ட்ட தயங்கி நிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா பதிலும் நீங்களே சொல்லிட்டீங்க. அப்புறம் புதுசா என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியல. எல்லா கேள்வியும் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. சோ எந்த அளவு நான் தெளிவா எல்லா பிரஸ்லயும் எல்லா மீட்லயும் சொல்லி நிக்கிறதுக்கு நீங்களே ஒரு சாட்சி. அதனால நான் என்ன சொல்றப்ப, அவங்க செயற்குழு பொதுக்குழுல அவங்க அப்படிதான் டிசிஷன் எடுப்பாங்க, யாரா இருந்தாலும். அதனால அவங்க செயற்குழு பொதுக்குழு, அது அவங்க முடிவு. நாங்க என்ன சொல்றோம், தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்பதை உரிய நேரத்தில் நாங்கள் அறிவிக்கிறோம்.